இப்ப சனி அஷ்டமாதிபதியா வந்து உட்கார்றார். 2.5 ஆண்டு காலம் கணவன் மனைவி ஒற்றுமை. விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். அப்படி குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது குறிப்பாக இந்த பங்குனி மாதங்களில், பங்குனி மாதம் அப்படிங்கிற போது நீங்க பேசாம பங்குனி மாதம் 1ஆம் தேதியே ஐயப்பனுக்கு மாலை போட்டுருங்க. பங்குனி மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா சித்திரை விசுவுக்கு நீங்க போய் பாருங்க ஐயப்பனை. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய குறையும். இதை தவறாமல் செய்யுங்கள் இந்த 2.5 ஆண்டு காலம். அப்படி செய்தால் மட்டுமே இந்த காலங்களில் நீங்கள் வெற்றியை, தாய் தந்தையினருடைய மருத்துவ செலவு அதிகம் ஏற்படும். அதனால இந்த காலங்களில் வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு 2025 நடைபெறும் சனி பெயர்ச்சியில் சிம்ம ராசி இவங்களுக்கு எப்படி இருக்கும், இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அஷ்டமத்தில் வந்து அமர்கிறார். அதுவும் குறிப்பா அஷ்டமத்தில் அமர்கின்ற பொழுது நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதம் இந்த 2.5 ஆண்டு காலம். இந்த 2.5 ஆண்டு காலங்களில் நீங்கள் பங்குனி மாதம், தமிழில் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக மிக கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் மருந்து உண்ணுவது, ஏன்னா ஒரு சுகர் இருக்குன்னு வச்சுங்களேன், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்ப்பதை விட 2-3 மருத்துவரை பார்த்து ஆலோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் மருந்து எடுத்துக் கொள்ளுவது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்ப சிறப்பானது. டைரக்டா ஒரு டாக்டரை போய் பார்த்தேன், கண்மூடித்தனமா அவர் சொன்னதை நான் கேட்டேன், இப்ப நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் உங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை பயன்படுத்தி விடுவார்கள். அதாவது உங்களை முழுமையாக மருத்துவத்திற்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அதை முழுமையாக கவனமுடன் ஆலோசனை செய்து, ஒரு மருத்துவருக்கு 2-3 மருத்துவர்களை ஆலோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும். இந்த வருடங்கள்ல இப்ப சனி அஷ்டமாதிபதியா வந்து உட்கார்றார். 2.5 ஆண்டு காலம் கணவன் மனைவி ஒற்றுமை. விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். அப்படி குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்வார். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க யாரையும் பகைச்சு கொள்ள கூடாது. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு ஒரு தலகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், எல்லா சிம்ம ராசிக்குமே. அது மக நட்சத்திரமா இருந்தாலும் சரிதான், பூரமா இருந்தாலும் சரிதான், உத்தரமா இருந்தாலும் சரிதான். உத்தரம் முதல் 2 பாதம் வந்து சிம்ம ராசி தான். அந்த ஹெட்வெயிட் அது இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தேவையில்லாமல் குறிப்பாக இந்த பங்குனி மாதங்களில், பங்குனி மாதம் அப்படிங்கிற போது நீங்க பேசாம பங்குனி மாதம் 1ஆம் தேதியே ஐயப்பனுக்கு மாலை போட்டுருங்க. பங்குனி மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா சித்திரை விசுவுக்கு நீங்க போய் பாருங்க ஐயப்பனை. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய குறையும். இதை தவறாமல் செய்யுங்கள் இந்த 2.5 ஆண்டு காலம். அப்படி செய்தால் மட்டுமே இந்த காலங்களில் நீங்கள் வெற்றியை தொட முடியும். அடைய முடியாது, தொடலாம். ஏன்னா இப்ப சனீஸ்வர பகவான் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ஒரு சில காலங்களில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. அப்படி சாதகமானதாக இல்லாத போது நிறைய பிரச்சனைகளையும் நிறைய பண விரயம். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கையில் வச்சுக்கணும். தேவைக்கு அதிகமாக பணங்களை கையில் வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இது களவு போகக்கூடிய நேரம். அதேமாதிரி செல்ஃபோன் பாருங்கள், ரொம்ப உயர்வான செல்ஃபோனை வீட்டில் வச்சுங்க. கையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன செல்ஃபோன் வச்சுங்க. ஸ்மால் செல்ஃபோன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான், ஏன்னா இதில் வாகன திருட்டு, பண விரயம், பண திருட்டு, செல்ஃபோன் திருட்டு இதெல்லாம் இந்த காலங்களில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவு, தாய் தந்தையினருடைய மருத்துவ செலவு அதிகம் ஏற்படும். அதனால இந்த காலங்களில் நீங்கள் கவனமுடன் இருப்பது, கணவன் மனைவி
விட்டு கொடுத்து போறது, உங்களுடைய மகன் மகள்களை கவனமுடன் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் இருப்பது, உங்களுடைய நண்பர்களிடத்தில் கவனமுடன் பேசுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமைகளில் புலால் உணவு, மாமிசங்களை எடுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டேன். அப்போ எந்த நாள் தான் சார் சாமி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர்த்தால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் சொல்லுகின்ற சொல் மிக முக்கியமானது. யாரையும் தாழ்த்தி பேசிவிடாதீர்கள், யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இந்த காலங்களில் யாரையும் பகைச்சிக்க கூடாது. நான் தான், என்னால் முடியும், என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பிரயோகம் பண்ணாதீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை பணவிரயத்தில் இழுத்து விடுவார்கள். கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதுக்கெல்லாம் போகாதீங்க. பேங்க்ல சூரிட்டி போடுறதெல்லாம் தயவு செய்து செய்யாதீர்கள். இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகள் வியாபாரங்களை கவனமுடன் செய்வது, எக்காரணத்தை கொண்டும் முன்பணம் கொடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்புடைய வருடமாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஐயப்பனுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, இந்த 2 வழிபாடுகளையும் செய்தால் கண்டிப்பாக இந்த 2025 2027 வரை நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு சனிப்பெயர்ச்சியாக மாற்றிக்கொள்ளலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.